நடிகை அதுல்யா ரவி வீட்டில் திருடிய பணிப்பெண்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதுல்யா ரவி வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் 2 பணிப்பெண்கள் ஒன்று சேர்ந்து திருடியுள்ளனர். வீட்டிற்குள் சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளது தெரியாமல் பணிப்பெண்கள் இருவரும் பணத்தை திருடியுள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பரிமளா இணைகிறார். வணக்கம் பரிமளா, மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, கோவை வடவள்ளியில் இருக்கக்கூடிய நடிகை அதுல்யா ரவி வீட்டில் கைவிரிசையை காட்டிய பணிப்பெண்கள் தொடர்ந்து திருட்டு நடைபெற்று வந்த நிலையில் அவர்களுக்கே தெரியாமல் சிசிடிவி பொருத்தி இருந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர்கள் தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கோவை வடவள்ளி மருதநகர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் விஜயலட்சுமி. இவரது மகள் அதுல்யா ரவி சினிமா நடிகையாக உள்ளார். இந்த நிலையில் விஜயலட்சுமி தனது வீட்டு வேலைக்காக செல்வி என்பவரை வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே விஜயலட்சுமியின் வீட்டின் பீரோவில் வைத்திருந்த பணம் திருடு போனதாக தெரிகிறது. ஆனால் விஜயலட்சுமி மற்றும் அவரது மகள் அதுல்யா ரவி இருவருமே சென்னை சென்று வருவதால் கவனிக்க முடியாமல் ஒரு சூழலானது இருந்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர்கள் வீட்டில் சிசிடிவி கேமராவையும் பொருத்தி இருக்கின்றனர். அப்போது அங்கு பணியில் இருந்த பெண்கள் மற்றும் அவரது தோழி இருவரும் சேர்ந்து விஜயலட்சுமியின் பீரோவை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய ரூபாய் 2000 பணம் மற்றும் பாஸ்போர்ட் போன்றவற்றையும் திருடி இருக்கின்றனர். மேலும் பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை திருடிவிட்டு பீரோவில் அவர்கள் நினைத்தது போல நிறைய பணம் இல்லை என்பது குறித்து பேசிக் கொள்ளக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. அதில் அவர்கள் எப்போதும் அவ்வளவு பணம் வைப்பதில்லை என்றும் இருக்கக்கூடிய 2000 ரூபாய் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அதே போல பாஸ்போர்ட்டை எடுத்து சென்று விட்டால் அவர்கள் தேடி அலையட்டும் என்று பேசிக்கொண்ட காட்சிகளும் அந்த சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. இதனை கண்ட வீட்டின் உரிமையாளர் விஜயலட்சுமி மற்றும் அதுல்யா ரவி ஆகிய இருவருமே உடனடியாக வடவள்ளி போலீசில் புகார் அளித்திருக்கின்றனர் சிசிடிவி காட்சிகளுடன். அதன் அடிப்படையில் செல்வி மற்றும் அவரது தோழி இருவரையும் பிடித்த போலீசார் விசாரித்த போது பாஸ்போர்ட்டை தாங்கள் எடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளனர். நடிகையின் வீட்டில் திருடப்பட்ட இந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.